கதை சொல்லுமா, கதை சொல்லுமா. அழகிய சிற்றூர் ஒன்றில் முத்தையன் என்ற உழைப்பாளியான விவசாயி தன் சிறு நிலத்தில் காய்கறிகளை பயிரிட்டு வந்தான். ஒருநாள் அவனது தோட்டத்தில் மற்ற செடிகளை விட பொலிவுடன் வளர்ந்திருந்த ஒரு விசித்திரமான செடியில் ஊதா நிறத்திற்கு பதிலாக சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரு தங்க கத்திரிக்காய் காய்த்திருப்பதைக் கண்டு அவன் வியப்பில் உறைந்து போனான். அது அசல் தங்கம் என்பதை உணர்ந்த அவன் வாரந்தோறும் கிடைத்த அந்த பரிசினால் தன் வறுமையை நீக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். ஆனால் அவனது செல்வச் செழிப்பைக் கண்டு பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டு கந்தன் ஒரு நள்ளிரவில் அந்த மந்திரச் செடியை திருடி தன் வீட்டில் நட்டு வைத்தான். இது என்னுடையது. பேராசையோடு அடுத்த நாள் காலை தங்கம் கிடைக்கும் என எதிர்பார்த்து கந்தன் அந்த செடியை நெருங்கிய போது அங்கே தங்கத்திற்கு பதிலாக கூர்மையான முட்களே வளர்ந்திருந்தன. அவன் ஆசையுடன் அதை தொட்டபோது முட்கள் அவன் கையை பதம் பார்க்க, அடுத்தவர் உழைப்பிற்கு ஆசைப்படாமல் நேர்மையாக உழைப்பவனே உண்மையான செல்வந்தன் என்ற நீதியுடன் இக்கதை நிறைவடைகிறது.